ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர் பற்றி ஒரு வழி வினாவிடை பார்க்க போகிறோம். ஒரு ரிவிஷனுக்காக குப்தர் காலம் பொது ஆண்டு எத்தனை முதல் எத்தனை வரை நீடித்தது? குப்தர் காலம் அப்படின்னா பொது ஆண்டு 300லேருந்து 700 வரைக்கும். குப்தர் காலம் அப்படின்னா பொது ஆண்டு 300லேருந்து 700 வரைக்கும். குப்தர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. குப்தர் காலம் வந்து நமக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. குப்தர் பேரரசு தோன்றுவதற்கு முன் இந்தியாவில் அரசியல் நிலை என்னவாக இருந்தது? பேரரசர் ஆட்சி வீழ்ந்து பேரரசர் ஆட்சி விழுந்து முடிஞ்சிட்டு சிற்றரசர் ஆட்சி வந்து வந்திருக்கும். சிற்றரசர்கள் தோன்றி வீழ்ந்து கொண்டிருந்தன. குப்த பேரரசு தோன்றுவதற்கு முன் இந்தியாவில் அரசியல் நிலை என்னவாக இருந்தது? குப்த பேரரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேரரசர் ஆட்சி வந்து முடிஞ்சு எண்டுக்கு வந்து சிற்றரசர்கள் ஆட்சி வந்து தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். குப்தர் காலத்தில் எந்தெந்த துறைமுகங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டது? நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகிய துறைகளில் பண்பாட்டு முன்னேற்றம் ஏற்பட்டது. குப்தர் காலத்தில் எந்தெந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னா நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகிய துறைகளில் பண்பாட்டு முன்னேற்றம் ஏற்பட்டது. குப்தர் காலம் எவ்வகை வணிக மேம்பாட்டு முறை கண்டது? செயல்திறன் மிக்க வணிக முறை மற்றும் கடல் கடந்த வாணிபம் மேம்பாடு கொண்டது. குப்தர் காலம் பொற்காலம் என்ற கருத்து எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். ஏகாபத்திய வரலாற்றாசிரியர் கருத்துக்களுக்கான தேசிய வரலாற்றாசிரியர் எதிர்வினையாகவே இதை கொள்ள வேண்டும். உயர் வர்க்கத்தினரின் வாழ்க்கை உச்சத்தில் இருந்த போதும் பொதுமக்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டனர்? ஆட்சியின் நிலப்பிரபுத்துவ குணம் காரணமாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. வரலாற்று சான்றுகள் அப்படின்னா குப்தர் காலத்தை மீளுருவாக்கம் செய்ய பயன்படும் சான்று வகைகள் எத்தனை? மீளுருவாக்கம் செய்ய பயன்படும் சான்று வகைகள் 3. இலக்கியம், கல்வெட்டு, நாணயம். குப்தர் காலம் பற்றி அறிய உதவும் ஸ்மிருதி நூல்கள் யாவை? நாரதர், விஷ்ணு, ப்ருகஸ்பதி, காத்யாயனர். பொது ஆண்டு 400 எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? காமந்தகா. 400 எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகா. தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? விசாகதத்தர். தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம் ஆகிய நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். 400 எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகர். தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம் ஆகிய நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். குப்தர் வம்சத்தின் எழுச்சி குறித்த விவரங்களை அளிக்கும் நாடகங்கள் தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணியார் பாகியான். இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார் காலத்தில் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார் அப்படின்னா பாகியான். குப்தர் காலம் குறித்த கல்வெட்டு சான்றுகளுள் மிக முதன்மையானது எது? மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. குப்தர் காலம் குறித்த கல்வெட்டு சான்றுகளில் மிக முதன்மையானது மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை கூறியது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையை கூறுகிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனை அப்படின்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகள் வைக்கிறதுனா சமுத்திரகுப்தர். மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். அதில் எத்தனை வரிகளில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா 33 வரி. என்ன எழுத்து அப்படின்னா நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருப்பவை அரசர்களின் பட்டங்களும் அவர் நடத்திய சடங்குகளும். முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகுதலும். குப்த வம்சத்தின் தோற்றம் குறித்து அறிஞர்கள் என்ன கருதுகின்றனர்? குப்த அரசர்கள் எளிய குடும்பத்திலிருந்தே உருவாகி இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். குப்த அரசர்கள் எளிய குடும்பத்திலிருந்தே தான் உருவாகியிருப்பாங்க. லிச்சாவி என்பது எங்கு இருந்த பழமையான குடும்பம்? வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம். குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். அவருக்கு பின் ஆட்சி வந்தவர் அவரது புதல்வர் கடோத்கஜர். 240லேருந்து 280 வரைக்கும் ஸ்ரீகுப்தர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 280லேருந்து 319. கடோத்கஜரின் புதல்வரும் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படும் முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி யாரை மணந்தார்னா லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். முதலாம் சந்திரகுப்தர் ஏற்ற பட்டம் எது அப்படின்னா மகாராஜாதி ராஜா. சந்திரகுப்தரின் திருமணம் பற்றிய தகவல் எதில்
இருக்குன்னா நாணயங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைத்துள்ளதா? இல்லை, கிடைக்கவில்லை. லிச்சாவி அரச குடும்பத்துடனான திருமண உறவை அவரது வாரிசுகள் எவ்வாறு பதிவு செய்துள்ளனர்? மிகவும் பெருமையாக பதிவு செய்தன. இத்தொடர்பே குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. சமுத்திரகுப்தரை பற்றி. முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர்களான யாரை தனது வாரிசாக நியமித்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அடுத்து கரோகுப்தர், அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர், அடுத்தது சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் எப்போது வாரிசாக நியமிக்கப்பட்டார்னா 3335. சமுத்திரகுப்தர் யாரால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டார்? வரலாற்று ஆசிரியர்களால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டார். யார் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டார்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் திசை வெற்றி பற்றிய விவரங்களை அளிக்கும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை பற்றினா அலகாபாத், சந்திரகுப்தரை பற்றினா பாகியான் மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு. பாகியான் அப்படிங்கிறவங்க சீன பயணி. சமுத்திரகுப்தர் தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை அரசர்களை வென்றார் அப்படின்னா 4 அரசர்களை வென்றார். சமுத்திரகுப்தர் ஆளுநர் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் எங்கு வரை நீண்டது அப்படின்னா காஞ்சிபுரம் வரை. ஆளுநர் படையெடுப்பு காஞ்சிபுரம் வரைக்கும் நீண்டிருக்கு. சமுத்திரகுப்தர் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் எத்தனை அரசர்களை படைபலத்தால் வென்றார்? 9 அரசர்களை படைபலத்தால் வென்றார். காட்டு ராஜாக்கள் என அலகாபாத் கல்வெட்டில் குறிப்பிடப்படுபவர்கள் யார்? காட்டு ராஜாக்கள் என அலகாபாத் கல்வெட்டில் குறிப்பிடப்படுபவர்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலே சமுத்திரகுப்தரோடது. அப்போ அதில் தான் காட்டு ராஜாக்கள்ங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய இந்தியாவிலும் தக்காணத்திலும் இருந்த குடியரசுத் தலைவர்கள். மத்திய இந்தியாவிலும் தக்காணத்திலும் இருந்த குடியரசுத் தலைவர்கள். சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட கிழக்கு பகுதி அரசர்கள் அசாம், வங்கம். சமுத்திரகுப்தருக்கு கட்டம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட சிற்றரசர்கள். கிழக்கு பகுதி அரசர்கள் அசாம், வங்கம். சிற்றரசுகள் அப்படின்னா நேபாளம், பஞ்சாப் பகுதி சிற்றரசுகள். மாலவர்கள், யூதேயர்கள் உள்ளிட்ட ராஜபுத்திர குடியரசுகள் யாருடைய ஆதிக்கத்தை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டன? சமுத்திரகுப்தரின் ஆதிக்கத்தை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டன. சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டியதாக கல்வெட்டு குறிப்பிடும் வெளிநாட்டு அரசுகள் யாவை? சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டியதாக குறிப்பிடும் வெளிநாட்டு அரசுகள் தெய்வபுத்திர சாகானு சாகு, சாக அரசு, இலங்கை அரசு போன்றவை. இலங்கை அரசர் மேகவர்மன் சமுத்திரகுப்தரிடம் என்ன அனுமதி கோரினார்? புத்தகயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார். இலங்கை அரசர் மேகவர்மன் சமுத்திரகுப்தரிடம் இதை கட்டுறதுக்கு, ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு புத்தகயால. சமுத்திரகுப்தர் யாரை ஆதரித்தார்னா அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும். சமுத்திரகுப்தர் எந்த சமய நெறியை தீவிரமாக பின்பற்றினார்னா வைணவத்தை. சமுத்திரகுப்தர் ஆதரவளித்த மாபெரும் பௌத்த அறிஞர் வசுபந்துங்கிறது பௌத்த அறிஞர். சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்ட பட்டம் கவிராஜா. முதலாம் சந்திரகுப்தருக்கு மகாராஜாதி ராஜா. சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா. சமுத்திரம்னாலே நல்லா அழகா இருக்கப்போ கவிராஜா. சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா பட்டம் ஏன் வழங்கப்பட்டதுன்னா அவர் கவிதை, இசை ஆகியவற்றில் கொண்டிருந்த பேர் ஆர்வத்தினால தான் அவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சமுத்திரகுப்தரின் நாணயங்கள் பொறிக்கப்பட்டுள்ள சின்னம்னா வீணை வாசிக்கும் அவரின் உருவம். இரண்டாம் சந்திரகுப்தர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். சமுத்திரகுப்தரோட ஆட்சி எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 335. இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவங்களோட ஆட்சி எப்போ தொடங்குச்சுன்னா 375 415. இரண்டாம் சந்திரகுப்தர் யாருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார்? தனது சகோதரர் ராமகுப்தரோட போராடி தான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் வேறு எந்த பெயர்கள் அழைக்கப்பட்டார்? அவருக்கு நிறைய பெயர் உண்டு. இவருக்கு தான் விக்ரமன், விக்ரமாதித்யன், தேவராஜன், தேவகுப்தன், சாகரி. சாகரிங்கிறது சாகரி அரசர்களை தோற்று நிறைய பேர் வின் பண்ணியிருப்பார். அதனால அவருக்கு சாகரிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம். இரண்டாம் சந்திரகுப்தர் தன் மகள் பிரபாவதியை யாருக்கு மனம் பிடித்து கொடுத்தார்னா தக்கான பகுதியை ஆண்ட வாகட மன்னருக்கு.
வாகட மன்னருக்கு தான் வந்து தன் மகள் பிரபாவதியை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் யாரை வென்று மேற்கு மாளவம் குஜராத் பகுதிகளை கைப்பற்றினார். 400 ஆண்டுகளாக அப்பகுதிகளை ஆண்ட சாக அரசர்களை வென்றார். 400 ஆண்டுகளாக அப்பகுதியை ஆண்ட சாக அரசர்களை வென்றார். ரோமானிய பேரரசுடனான வணிகத்தால் என்ன ஏற்பட்டது? அரசோட வளம் வந்து பெருகியது. ரோமானிய பேரரசு கூட நடக்கிற வணிகத்தினால அரசோட வளம் வந்து பெருகியது. இரண்டாம் சந்திரகுப்தர் மேற்கு இந்தியாவை வென்ற பின் யாரை வென்றார்? ஹீனர் படையெடுப்பதற்கும் காம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை வென்றார். இரண்டாம் சந்திரகுப்தர் வெற்றி வீரராக மட்டுமின்றி வேறு எதில் திறமை வாய்ந்தவராக திகழ்ந்தார்? சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் அரசவையில் இருந்த அறிஞர்கள் தொகுப்பு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா நவரத்தினங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் அரசவையில் இருந்த அறிஞர்களோட தொகுப்பு நவரத்தினங்கள் என அழைக்கப்படுகின்றன. நவரத்தினங்களில் மகாகவி காளிதாசர், மாபெரும் சமஸ்கிருத புலவரும் கவிஞர் யாருன்னா அரிசேனர். நவரத்னங்களில் இருந்து அகராதியை உருவாக்கிய அமைச்சர் அமரசிம்மர் அமர்ந்து அகராதியை உருவாக்கிடுவார். மருத்துவர் யார் அப்படின்னா அதில் தன்வந்திரி. இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி பாகியான். எந்த நோக்கத்திற்காக இந்தியா வந்தார்னா பௌத்த சமய நூல்களை தேடி வந்தார். பாகியான் தனது குறிப்பில் விவரித்த தலைநகரம் பாடலிபுத்திரம். ஏன்னா இவரோட தலைநகரம் பாடலிபுத்திரம் தான் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு. பாகியான் குறிப்புப்படி பாடலிபுத்திர மக்களின் நிலை மக்கள் தொகை அதிகம், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பாகியான் குறிப்புப்படி நகரங்களில் யாருக்கு உதவி வழங்கப்பட்டது? ஏழைகள், ஆதரவற்ற அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதோர், அங்கவீனர்கள், நோயுற்றோர் ஆகியோருக்கு. முதலாம் குமாரகுப்தர் வேறு பெயர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் தான் முதலாம் குமாரகுப்தர். ஸ்கந்தகுப்தர் எப்போது இறந்தார்? 467. பாகியான் பற்றின குறிப்பு. பாடலிபுத்திரத்தில் மக்கள் தொகை அதிகம். மக்கள் தனது குடும்பத்தை பற்றி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்பவர்கள் மட்டுமே தானியத்தில் ஒரு பகுதியை அரசுக்கு தர வேண்டும். சூழலை பொறுத்து குற்றவாளிகள் மிதமாகவோ கடுமையாகவோ அபராதம் விதிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் குற்றமிழைத்தால் வலது கை துண்டிக்கப்படும். மக்கள் எந்த உயிரினத்தையும் கொல்லவில்லை, மதுபானமும் அருந்தவில்லை. நகரங்களில் ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள், விதவைகள், அங்கவீனர்கள், நோயுற்றோர் அனைவருக்கும் உதவி செய்யப்பட்டன. குப்தரோட நிர்வாக முறை அப்படின்னு பார்த்தோம்னா குப்த அரசர்களை ஏற்ற உயர் பட்டங்கள் யாவைனா மகாராஜாதி ராஜா. அது அவங்க யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர், பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்றவை. நிறைய பேர் இருக்கு. இன்னும் விக்ரமாதித்தன் அப்படி இப்படி நிறைய பேர். குப்தரசர்கள் எல்லாருமே தானே. அரசர்கள் தம்மை கடவுளோடு இணைத்து கொள்ள பயன்படுத்திய அரச மொழிகள். பரம தைவத கடவுளின் பரமபக்தன். பரம தைவத அப்படின்னா கடவுளின் பரமபக்தன். பரம அப்படின்னா பாகவத, வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் யாருடன் ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னா புருஷா, அனைவருக்கும் மேலான கடவுள் என்பவருடன். புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலான கடவுள் என்பவரிடம். அலகாபாத் கல்வெட்டு குறிப்பிடும் அமைச்சர் குழுவின் பெயர் சபா. மகா சந்திர விக்ரதா என்பவர் யார்? போர், அமைதி, ஒப்பந்தங்கள் போன்றவற்றை கவனிக்கும் உயர்நிலை அமைச்சர். மகா சந்தி விக்ரகா. போர், அமைதி, ஒப்பந்தங்கள் போன்றவற்றை கவனிக்கும் உயர்நிலை அமைச்சர். குமாரமாத்யா அப்படின்ற பதவி எத்தனை வைசாலி முத்திரைகளில் காணப்படுகிறது? 6 வைசாலி முத்திரைகளில் காணப்படுகிறது. குமாரமாத்யா அப்படிங்கிறது வந்து எத்தனை வைசாலி முத்திரைகளில் காணப்படுகிறதுனா 6 முத்திரைகளில். குமாரமாத்யா பதவி எத்தகைய பதவியாக தெரிகிறது? தனக்கென தனி அலுவலகம் உடைய ஒரு உயரதிகாரி பதவியாக. அமாத்யா என்பது அரசகுல இளவரசர்களுக்கு நிகரான பதவி என்பது போல தெரிகிறது.
லிச்சாவி முத்திரை எதை குறிப்பிடுகிறது? லிச்சாவின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரமாத்யாவை குறிப்பிடுகிறது. நீதி, இராணுவம் போன்ற பொறுப்புகள் வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தண்டநாயகர் அல்லது மகா தண்டநாயகர். அக்கினிகுப்தர் என்பவர் யார்? அக்கினிகுப்தர் என்பவர் யார் அப்படின்னா ஒரு சமுத்திரத்தில் குறிப்பிடப்படும் மகா தண்டநாயகர். அலகாபாத் கல்வெட்டில் எத்தனை மகா தண்டநாயகர்கள்லாம் 3 தண்டநாயகர்கள் மகா தண்டநாயகர்கள். அக்கினிகுப்தர் அப்படின்னா ஒரு முத்திரையில் குறிப்பிடும் மகா தண்டநாயகர். அலகாபாத் கல்வெட்டில் எத்தனை தண்டநாயகர் அப்படின்னா 3 தண்டநாயகர். மகா அஸ்வபதி என்பவர் யார்? குதிரைப்படை தலைவர். மகா அஸ்வபதி என்பவர் குதிரைப்படை தலைவர். குப்த பேரரசின் மாநில பிரிவுகள் என அழைக்கப்பட்டவை எவை? தேசம் அல்லது புக்தி. மாநில பிரிவுகள் அப்படின்னா தேசம் அல்லது புக்தி. மாநிலங்களை நேரடியாக நிர்வகித்தவர்கள் யார்? மாநிலங்களை நேரடியாக நிர்வகித்தவர்கள் உபகாரிகள். தாமோதர்பூ செப்பேடுகளின்படி மகாராஜா என்ற பட்டம் யாருக்கு உரியது? 3 உபகாரிகளுக்கு. லோகபாலா என்ற சொல் எதை குறிப்பிடலாம் என கருதப்படுகிறார்? 8 மாநில ஆளுநர்களை குறிப்பிடலாம் என கருதப்படுகிறது. லோகபாலா என்ற சொல் எதை குறிப்பிடலாம் என கருதப்படுகிறது? 8 மாநில ஆளுநர்கள். குப்த ஆண்டு 165 என தேதியிட்ட புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு எதை குறிக்கிறது? காலிந்தி, நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆண்ட அவரது ஆட்சி. மாவட்டங்கள் என அழைக்கப்படுபவை விஷயங்கள். புக்திங்கிறது மாநிலம். மாவட்ட நிர்வாகியாக அழைக்கப்பட்டவர் விஷயபதி. மாவட்ட மட்டத்திற்கு கீழ் இருந்த நிர்வாக அலகுகள் விதி, பூமி, பகதா, பீடா. கிராம நிர்வாக அதிகாரிகள் என்ன அழைக்கப்பட்டனர்? கிராமிகா, கிராம அத்தியக்ஷா. கிராம நிர்வாக அதிகாரிகளை யார் தேர்ந்தெடுத்தனர்? மக்களை. புத்தகுப்தர் கால தாமோதர்பூ செப்பேடுகளில் குறிப்பிடப்படும் தலைமை குழு அஷ்டகுல அதிகரணா. இதில் என்ன இருக்கு? மகாதாரா என்பதற்கு என்னென்ன பொருட்கள் உண்டு? கிராமிகா பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் அப்படின்னா மகாதாரா. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது? பஞ்சமண்டலி எனும் குழுவின் நிர்வாக அமைப்பு. குப்த கல்வெட்டுகளில் காணப்படாத ஆனால் வகாட கல்வெட்டுகளில் காணப்படும் வழக்கமான இராணுவ பதவி சொல் சேனாபதி. ரணபந்தகர் அதிகரணா என்பது எதை குறிக்கிறது? ஒரு வைசாலி முத்திரையில் காணப்படும் இராணுவ கிடங்கு அலுவலகம். தண்டபாஷிகா அதிகாரி எதை கவனித்திருக்கலாம் என கருதப்படுகிறது? மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.